ஒரு நாளைக்கு 900 ரூபாய் சேல் நடக்குது, எக்ஸ்பென்சஸ் 15,000 ரூபாய் வரும். என்ன செய்யறது? சரி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் லேண்ட்லார்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டோம். 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்துட்டு நாங்கள் கிளியர் பண்றோம்னு சொல்லிட்டு ஸ்டாக் எல்லாம் எதுவுமே நீங்க வந்து யூனிட்டுக்கு அமுச்சு விடாதீங்க, அங்கேயே ஏதோ ஒரு ரேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இன்ன வரை என் மைண்ட்ல இருக்கு. அப்படி சொல்லி அந்த சேல்ஸ்மேன் சொன்னா, அவன் சொன்னா எனக்கு வேற சேல்ஸ்மேன் கொடுங்க, நான் சேல்ஸ் பண்றதுக்கு, நான் வந்து இதெல்லாம் ஓர்ஸ் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொன்னான். எதுவுமே கிடையாது, நீ ஒரு சேல் பண்ணி என்ன பண்ணது, 1+1 போடவா அப்படின்னு கேட்டான். அப்போ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் 7 சட்டை 1000 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி, அப்போ கையில் 4000 டேட்டா பேஸ் இருந்தது. அந்த கஸ்டமர்ஸ்க்கு 4000 பேருக்கு நம்பர் அமுச்சு விட்டு பார்த்தா முதல் நாள் சேல் 999 ரூபா, அடுத்த நாள் சேல் 3 லட்சம் ரூபா. அன்னைக்கு நைட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய மேனேஜர் ராம் எனக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி 3 லட்சம் ரூபான்னு சொல்ல போகும்போது மைண்ட்ல ஒண்ணுமே ஏறல. க்ளோஸ் பண்ற கடை தானப்பா, லாஸ்ட்ல தானே விற்கிற, இதுல என்ன பெருமை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க திருப்பி மீதியும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி நைட் ஃபோன் பண்றான், 3 லட்சம் ரூபா அப்படின்றான். என்னால முடியலங்க, எல்லா சட்டையும் கிளஞ்சு கிடக்குது, எல்லாமே முன்னாடி கிடக்குது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு 2 ஆள் அமுச்சுடுங்க. ஆள்லாம் அமுச்சுட முடியாது, வந்துட்டு போற செலவு கூட ஆள் கிடையாது, முதல்ல இருந்து நீங்களே க்ளோஸ் பண்ணுங்க, நீங்களே மடிச்சு வைங்க, அடுத்த நாள் கடையை நீங்க மத்தியானம் கூட திறங்க, ஆனா நீங்க க்ளோஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னாங்க. மத்தியானம் வரை வெளியே ஒரு சும்மா ஒரு பேப்பர்ல ஒட்டி the store opens at 5 PM 3 PM போட்டு அது மாதிரி ஓபன் பண்ணாங்க. திருப்பி அகெயின் அந்த தேர்ட் டே சேல் நியர் அபவுட் 2.5 lakhs. அன்னைக்கு நைட் போன் அடிச்சான், ஏன் சார் இதே மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டான். அன்னைக்கு ஸ்பார்க்கிளான ஐடியா தான், அன்னைக்கு மைண்ட்ல தோணுனது தான். சரி என்னென்னமோ நம்ம பண்ணோம், இதுல வந்து என்ன, இது மாதிரியான ஒரு விஷயம் இதுவரை எங்கேயுமே நடக்கல அப்படின்னு இருக்க போகும்போது இந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம பேக்வேர்ட்ல இன்டெகிரேட் பண்ணக்கூடாது நம்ம யோசிச்சு அந்த இடத்துல பண்ண போகும்போது தான் இப்ப வர நான் சொல்வேன் ஃபவுண்டர் ஆஃப் சக்சஸ் மென்ஸ்வேர்னா எனக்கு வந்து அதுல ஒரு பெரிய பெருமை தெரியல. அன்னைக்கு தெரியல இது ஒரு மார்க்கெட் ஆகும்னு, பட் இன்னைக்கு தெரியுது. இட்ஸ் அ மார்க்கெட் ஆஃப் 27,000 crore மார்க்கெட். அந்த 27,000 crore மார்க்கெட்டை உருவாகின அந்த ஒரு ஐடியா, அந்த ஒரு நொடி, அந்த ஒரு நைட் அன்னைக்கு உருவாச்சுலங்க. அது எப்பயுமே எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது அதுக்கு என்ன காசு ஆச்சு, அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் ஆச்சு, அதுக்கு யாரு நம்மளுக்கு காசு கொடுத்தா? ஒண்ணுமே கிடையாது. நான் அந்த இடத்துல கிடையாது. இப்படி வித்தோம் க்ளோஸ் பண்ற கடை, அந்த இடத்துல ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆச்சு, அந்த இடத்துல ஒரு சேலஞ்சிங் இருந்துச்சு, அந்த சேலஞ்சஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம். அது இன்னைக்கு ஒரு $4 billion மார்க்கெட்டா உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் எல்லாத்து உலகத்திலயுமே எல்லாத்து லைஃப்லயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு விஷயம் ஆச்சு. அப்படின்னு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சரி இதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து கிட்டத்தட்ட 3 months 4 months ஃபுல்லா அதை வந்து ஸ்டடி பண்ணி அடுத்த கடை, அதுக்கு அடுத்த கடை, அதுக்கு அடுத்த கடை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த ராம்நாட்ல அந்த கடை அதுவும் லாஸ் இதுவும் லாஸ் அப்படி இருக்க போகும்போது நானும் என் ஒய்ஃபும் வந்து கொடைக்கானல்ல வந்து ஜிஆர்டில ஒரு ஆனிவர்சரிக்காக போயிருந்தோம். அப்ப போயிருக்க போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்ப ஆனிவர்சரியில் இருக்கும்போது ரிப்பீட்டட் ஃபோன் கால், உங்களுக்கு வந்து 27 lakhs உங்களுக்கு டெட்ஸ் இருக்கு, நீங்க உடனே பே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வெண்டார் சொன்னார். எனக்கு உடனே பே பண்ணுங்கன்னு எனக்கு ரிப்பீட்டடா, நான் ஒரு ஆனிவர்சரி வெக்கேஷன்ல இருக்கேன், ரிப்பீட்டடா ஃபோன் பண்ணாரு. எனக்கு உங்க வட்டி ஏறிட்டு இருக்கு, நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு. நான் பண்றேன் சார் நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு பிரஷர்ல இருந்தோம். அப்ப இந்த ஈரோடு டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. அப்ப டிரான்ஸ்ஃபார்ம் அதுக்கப்புறம் நாங்க மதுரைக்கு பண்ணோம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி மினிமம் ஒண்ணுதான், எக்ஸ்பென்சஸ் வெரி லோ, எனிவே நோ பேங்க் லோன் கிடையாது. அதே மாதிரி ப்ராஃபிட் ரொம்ப மினிமலான ஒரு ப்ராஃபிட், ரொம்ப ஸ்ட்ராங்கா வாட்ச் பண்ணுவோம். இன்னைக்கு தான் கடை ஆரம்பிச்சிருக்கோம்னு இன்னைக்கு வரை நினைப்போம் நாங்க. என்னதான்னாலுமே இன்னைக்கு தான் கடை ஆரம்பிச்சிருக்கோம், இன்னைக்கு எக்ஸ்பென்சஸ், இன்னைக்குடைய டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். அதாவது நேத்து லாபம் இருக்குது, அந்த லாபத்தை வச்சு இன்னைக்கு நம்ம எக்ஸ்பென்சஸ் கூடலான்றதை பார்க்கவே மாட்டோம். டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கடை திறந்ததுல ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத பார்த்து அதே மாதிரி நடக்கிற சேல் எதுவுமே எல்லாமே நம்ம சேல்னு நான் என்னைக்குமே பார்க்க மாட்டோம். இன்னைக்கு வந்து சேல் இன்னைக்கு 5 லட்ச ரூபா நடந்துச்சா, அந்த 5 லட்ச ரூபால எவ்வளவு வெண்டாருக்கு போகணுமோ அது ஃபர்ஸ்ட் போகும். எங்களுக்கு வெண்டார் தருவாங்க, 60 நாள் கிரெடிட் தருவாங்க. ஆனா எங்களுக்கு 10 நாள்ல வித்துரும். 10 நாள்ல வித்துட்டாலுமே நாங்க 10வது நாள் நாங்க நினைச்சோம்னா அடுத்த 50 நாள் அந்த சேலை கையில வச்சு இன்னும் 10 ஸ்டோர் கூட போடலாம். பட் ஒரு விஷயத்துல பினான்சியல் நம்பர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம். எப்பயுமே அந்த ஷார்ட் டேர்ம் assets shouldn't be used for the long term long term assetsக்காக நம்ம ஷார்ட் டேர்ம் உடைய கேஷ் எடுத்துட்டு அதை லாங் டேர்ம் அசெட்ஸ்ல போய் நம்ம முடக்க கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம் அந்த விஷயத்துல. ஸோ 10வது நாள் எங்களுக்கு கேஷே வந்தாலுமே அதை திருப்பி வெண்டார் தான் பே பண்ணும். ஸோ யார் ஒருத்தவர் ஃபோன் பண்ணி 27 லட்சத்தை குடுன்னு கேட்டாரோ, ஏன்னா அவருக்கு 60 நாள் தாண்டினா அங்க அவருக்கு வட்டி போயிடும், அவர் குடுன்னு கேட்டாரோ, அவரே இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்து ஒரு 5 வருஷம் இருக்கும், இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, ஏன்னா எங்களுக்கு 10 நாள்ல சேல் நடந்துடும், அவங்க எல்லாத்தையும் பே பண்ணிடுவோம். பே பண்ணும்போது எங்களுடைய கேஷ் கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல அவங்க அக்கௌண்ட்ல இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி, எங்க உங்க கேஷ் அட்வான்ஸா எங்கள்கிட்ட நிறைய இருக்கு, தயவு செய்து எங்களுக்கு நிறைய கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. இது எங்க
இது எங்க இருந்து நான் நடந்துச்சு? இது ஏதாவது நான் பெரிய விஷயங்கள் செஞ்சோமா? ஒண்ணுமே கிடையாது. இந்த பினான்சியல் டிசிப்ளின் நடந்துச்சு. இது ஒண்ணே எனக்கு யாராவது ஒரு ஆள் என்னை கையை பிடிச்சி தூக்குனாங்களா, இல்ல யாராவது இது ஒரு பெரிய ஒரு மேஜிக் நடந்துச்சா, இல்ல ஒரு பெரிய யாராவது வந்து எனக்கு கொட்டுச்சா காசு? எதுவுமே கிடையாது. சோ ஒண்ணுமே கையில காசே இல்லாத போது, அதுவும் மைனஸ் நெகட்டிவ்ல காசே இல்லாத போது சக்சஸ் ஆனா பாத்தீங்களா, அதுதான் சக்சஸ். அதனாலதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், கேஷ் இஸ் த லீஸ்ட் ரெக்விசிட். இன்னைக்கு காசு இல்ல அதனால நான் முன்னேறல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளே நம்ம ஒரு காரணம் சொல்றோம் நம்ம ஃபெயிலியருக்கு. எப்பெல்லாம் காசு இருந்துச்சோ அப்பெல்லாம் நான் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கேன். எப்பெல்லாம் காசு இல்லையோ அப்பதான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்பெல்லாம் நம்ம கஷ்டத்துல இருக்கோ அப்பதான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கூட நாங்க பேனிக்கே ஆகல. ஏன்னா பல ஃபெயிலியர்ஸ் வந்துருச்சிருக்கோம். ரைட் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 15 ஆம்வே பண்ணும்போது ஃபெயிலியர், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது ஃபெயிலியர், ஷேர் மார்க்கெட் 2007 நான் எப்ப ஷேர் மார்க்கெட் நுழையிறோமோ அப்பயேன்னு பார்த்து 2007 அந்த ஷேர் மார்க்கெட் டிராப், எல்லா இடத்துலயுமே ஃபெயிலியர். சோ அப்படி இருக்க போகும்போது கேஷ் இஸ் ஆல்வேஸ் த லீஸ்ட் ரெக்விசிட். அதான் எப்பயுமே சொல்லுவேன், எவன் ஒருத்தவனுக்கு காசு இல்லாம காசு பண்ண தெரியலையோ அவனுக்கு காசை வச்சும் காசு பண்ண தெரியாது. இதுக்கான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நாங்க திருப்பி சொல்றேன், those who can't make cash without cash can't make cash with cash. காசு இல்லாம காசு பண்ண தெரியாதவனுக்கு காசை வச்சும் காசு பண்ண தெரியாது. அதனால காசு இல்ல, எனக்கு பேக்ரவுண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி பிளேம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிளேம் நம்மளவே பண்ணிக்க வேண்டியதுதான். ஒண்ணுமே இல்ல, ஜீரோவா இருந்தா அவங்க மைண்டை மட்டும் யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னா யாருனாலும் என்னால பண்ண முடியுது அப்படின்னா யாருனாலையும் பண்ண முடியும்.